மீனவர்களை பாதுகாக்கும் பணியில் புதிய ரோந்து கப்பல் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தமிழக கடலோர காவல் குழுமத்தின் கூடுதல் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ICGS ஷவுனாக் என்ற இந்த ரோந்து கப்பல் கோவாவில் கடந்த மாதம் 21ஆம் தேதி விசாகப்பட்டினம் கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த கப்பல் விசாகப்பட்டினம் செல்லும் வழியில் சென்னை துறைமுகத்திற்கு இன்று வந்தது. இதனை தமிழக கடலோர காவல் குழுமத்தின் கூடுதல் டிஜிபி சைலேந்திர பாபு தலைமையில் கடற்படை அதிகாரிகள் வரவேற்றனர். இன்று முழுவதும் சென்னை துறைமுகத்தில் இருக்கும் இக்கப்பலானது நாளை விசாகப்பட்டினம் புறப்படுகிறது. இந்த கப்பல் தமிழக மீனவர்கள் உள்ளிட்ட இந்திய மீனவர்களை பாதுகாக்கும் பணியிலும் ஈடுபடுத்தப்படும் என சைலேந்திர பாபு தெரிவித்தார். இது 105 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய கப்பல் என்பதனாலையும் இதில் ஹெலிகாப்டர் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இதில் மீனவர்களை காப்பாற்றக்கூடிய 3 படகுகள் இதில் பொருத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது மீனவர்களை காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிச்சு காப்பாற்றுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சென்ற ஆண்டு மட்டும் சுமார் 299 மீனவர்கள் இதுபோல் கடலில் தத்தளிச்சவங்களை நம்ம கடலோர காவல் படையிலேருந்து நம்ம காப்பாற்றிருக்கிறோம். அது மிக முக்கியமான காரணம் எங்களுக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்களுடைய கப்பல், அவங்க ஹெலிகாப்டர் இது போன்ற உதவியோடு தான் இந்த மாதிரி நிறைய மீனவர்களை நம்ம காப்பாற்ற முடிஞ்சுது. அவங்களுடைய போட்டுகளையும் பாதுகாப்பாக கொண்டு வந்து கரையில் சேர்க்க முடிஞ்சுது. ஸோ இது மீனவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.